Dear students, நான் உங்கள் சத்யா from SS Academy Covey, former principal of CBSE Senior Secondary School, motivational speaker, stress management specialist and teachers trainer. Grade 10 and 12 CBSE students, நீங்க எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு ரெடியாக இருப்பீங்க. போர்டு எக்ஸாம் பிப்ரவரி மந்த்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபைனல் ரவுண்ட். ஆமாம், அதனால என்னமோ பெருசா நம்ம ஒரு ஏதோ சேஸ் பண்ற மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கீப் யுவர் மைண்ட் கூல், காம் அண்ட் கம்போஸ்ட். அதே நேரத்தில் உங்களுடைய ஸ்டடீஸ்ல நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கு, கான்ஃபிடென்டா இருக்கு. பேனிக்கெல்லாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இந்த 1 month எப்படி சார் நாங்கள் ரெடியாகிறது அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இந்த இன்பிட்வீன் எக்ஸாம் டைம் டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸாம் டைம் டேபிள்ல உங்களுக்கு எவ்வளவு நாள் லீவ் எல்லாம் இருக்கு. சில எக்ஸாம்ஸ்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமா இருக்கும், சில எக்ஸாம்ஸுக்கு மாடரேட்டா இருக்கும். அப்போ அக்கார்டிங்லி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரும். அதே நேரத்தில் லாஸ்ட் பீரியட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் எக்ஸாம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 days 7 days ஹாலிடேஸ் இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுக்க கூடாது. இப்பையிலேருந்தே ரெடியா இருக்கணும். அப்ப இதை நீங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை. அப்ப ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்பையிலேருந்தே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே, அதாவது கேஸ் அது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆர் 2 days பிஃபோர் த எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அந்த ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய பிளானை கரெக்டா வச்சுக்கணும். நல்ல ஸ்லீப் இருக்கணும், ஃபுட்டை நல்லா எடுத்துக்கணும். உங்களுடைய ஹெல்த் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்க அதுல பி கேர்ஃபுல். ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கும் பொழுது அதை கரெக்டா ரீகால் பண்ணிட்டே வாங்க. யாருக்காவது நைட் ஸ்டடி அது வந்து உங்களுக்கு அக்செப்டபிள் ஆகும்னா நீங்க அதை நைட் ஸ்டடியெல்லாம் பண்ணலாம். அதர்வைஸ் நைட் ஸ்டடியெல்லாம் தேவையில்லை. 10-10:30 ஆர் அட் த மேக்ஸ் 11 o'clock நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸை அன்னைக்கு டே வைண்ட் அப் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கலாம். ஏன்னா நைட் ஸ்லீப் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மெமரி பவர் நல்லா இருக்கும். ஏர்லி மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கீப் இட் இன் மைண்ட். அப்போ அந்த ஷார்ட் நோட்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே என்ன மாதிரியான மார்க் டிவிஷன்ஸ், மார்க் அலோகேஷன்ஸ் இருக்கும்னு சிபிஎஸ்சிலே சாம்பிள் பேப்பர் இருக்கு. அக்கார்டிங்லி உங்களுக்கு வந்து அந்த கரிக்குலம்லேயே அவங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரா திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு எதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை 1 more time. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிஃபோர் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அப்போ நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 5 days பிஃபோர் அந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது அதுதான் ரீகால் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கு, ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஃபார் grade 12, grade 10க்கு மேத்ஸ் எக்ஸாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 5 days பிஃபோர் ஆர் 1 week பிஃபோர் நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும். grade 12, grade 10 வந்து மேத்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து அந்த மெமரியில் அதுதான் இருக்கும். இப்போ சிபிஎஸ்சியில் வந்து இந்த 3 hours எக்ஸாம் அப்படிங்கிற பொழுது உங்களுடைய பாடி செட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 3 hours ஆல்ரெடி நீங்கள் ப்ரீ போர்டு எக்ஸாமில் நீங்கள் எழுதிருப்பீங்க, அந்த ப்ரீ போர்டு எக்ஸாம்லேயே நல்ல ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துருக்கும். ஸ்டில் உங்களுக்கு யூ நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். செக்ஷன் ஏவை அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள வித்தின் ½ an hour கம்ப்ளீட் பண்ணணும். செக்ஷன் பி, செக்ஷன் சி, according to the number of questions you can allocate the time. அது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ
இது மாதிரி நீங்க பிளான் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டேவும் சரி, ஆன் த டே ஆஃப் த எக்ஸாம் உங்களுக்கு பேனிக்கே இருக்காது. எந்த டென்ஷனும் இல்லாம கூலா நீங்க பாட்டில் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய டிப்ஸ் நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவை யூடியூப் சேனல்ல வர இருக்கு. காண தவறாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆர் அதர்ஸ் யாருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.